வெல்கம் டு ட்ரைஃப்ளவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோல வந்து பெண்ட் அப்புறமா ட்விஸ்ட் மாடிஃபையர் பத்தி பார்க்க போறோம். ட்விஸ்ட் வந்து நம்மளால வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்விஸ்ட் பண்ண முடியும். பெண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்மளால பெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இப்போ எடிட் மோட்ல போயிட்டு கண்ட்ரோல் ஆர் பிரஸ் பண்ணிட்டு செக்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ நான் ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஆட் மாடிஃபையர்ல வந்து சர்ச்ல வந்து சிம்பிள் டிஃபார்ம் சர்ச் பண்ணனா எனக்கு வந்து சிம்பிள் டிஃபார்ம் மாடிஃபையர் கிடைக்கும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இதுல 4 ஆப்ஷன்ல வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து ட்விஸ்ட் அப்புறமா பெண்ட் பார்க்க போறோம். ஸோ இது வந்து 0 பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஆங்கிள் யூஸ் பண்ணி வந்து நம்மளால ட்விஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி. ஸோ ட்விஸ்ட் வந்து இப்போ வந்து ரொம்ப வியர்டா இருக்கிறது காரணம் வந்து ஸ்கேல் அப்ளை பண்ணாதனால. ஸோ நான் கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கிளீனா ட்விஸ்ட் வந்துடும். நம்ம மாடிஃபையர்ல வந்து ட்விஸ்ட், பெண்டு, டேப்பர், நம்ம ஸ்ட்ரெச், அதுக்கப்புறமா பெவல் டூல் ஆட் பண்ணாலும் நம்ம வந்து ப்ளே ஸ்கேல் கொடுத்துடணும். ஸோ நான் வந்து இது வந்து ஆக்சஸ் கூட இருக்கு, XYZ ஆக்சஸ். ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஆக்சஸ்ல ட்விஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ ஒய் கிளிக் பண்ணனா ஒய் ஆக்சஸ்ல ட்விஸ்ட் ஆகும். இதே Z ஆக்சஸ்ல கிளிக் பண்ணனா Z ஆக்சஸ்ல ட்விஸ்ட் ஆகும். இப்போ வந்து நான் ஒய் ஆக்சஸ்ல வச்சு ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆங்கிள் வந்து 360 மேல லாக் ஆயிடும். ஸோ அதுக்கு மேல வந்து நம்ம டைப் தான் பண்ணணும். ஸோ நான் 500 கொடுத்தேன்னா வந்து 500 ஆங்கிளில் வந்து நம்மளுக்கு ட்விஸ்ட் கிடைக்கும். ஆக்சஸ் கீழே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அதில் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஸை வந்து டிக்ரீஸ் பண்ணோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து இந்த இடத்துல நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம லெஃப்ட் சைட் ட்விஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பென் டிஃபார்மர். ஸோ நான் இந்த டிஃபார்மரை டிலீட் பண்ணிட்டு இன்னொரு டிஃபார்மர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் பெண்டுக்கு போயிடுறேன். ஸோ எக்ஸ் ஆக்சஸில் அமௌண்ட் ஒய் ஆக்சஸில். ஸோ பென் டிஃபார்மரும் சேம் தான். ஸோ நான் வந்து ஒய் ஆக்சஸில் வச்சு பண்ணனா வந்து நம்மளால பெண்ட் பண்ணிக்க முடியும். இதே Z ஆக்சஸில் கூட நம்மளால பெண்ட் பண்ணிக்க முடியும். இதே வந்து எக்ஸ் ஆக்சஸில் கூட பெண்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸ் ஆக்சஸ்லயும் ஒய் ஆக்சஸ்லயும் ஏன் வியர்டா பெண்ட் ஆகுதுன்னா வந்து நம்ம வந்து பியூர் பாயிண்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமாட்டு வந்து கிளீனா பெண்ட் ஆகும். நம்ம கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு எம்டி ஆட் பண்ணிக்கலாம். லைக் நான் ஸ்பியர் எம்டி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அந்த எம்டியை வந்து நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஆரிஜின் கிட்ட வந்து இந்த எம்டியை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எம்டியை நான் செலக்ட் பண்ணிட்டு இதுல எக்ஸ்ல வந்து 90 கிளிக் பண்ணனா இப்போ வந்து க்ளீனா வந்து எனக்கு பெண்ட் ஆகும். ஏன்னா வந்து பெண்ட் டிஃபார்மருக்கு வந்து எந்த இடத்துல ஆரிஜின் இருக்குன்னு தெரியறதுல. ஸோ அதனால வந்து நம்ம ஒரு எம்டி ஆட் பண்ணிட்டு இது கிளிக் பண்ணிட்டு எந்த ஆக்சஸ்ல வேலை செய்யலையோ அந்த ஆக்சஸ்ல வந்து நம்ம வந்து 90 கொடுத்தனா கிளீனா வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் வந்து Z ஆக்சஸ்ல ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒர்க் ஆகுது. Z ஆக்சஸ்லயும் ஒர்க் ஆகுது. இப்போ Y ஆக்சஸ்ல கிளீனா ஒர்க் ஆகுது. Z ஆக்சஸ்ல கிளீனா ஒர்க் ஆகுது. ஸோ இன்கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிஃபார்ம் கிளீன் ஆகலைன்னா ஒரு எம்டி ஆட் பண்ணிட்டு எம்டில போயிட்டு வந்து எந்த ஆக்சஸ்ல வந்து ஆகலையோ அந்த ஆக்சஸ்ல வந்து நம்ம 90 கொடுத்தோம்னா நம்மளுக்கு கிளீனா வந்து டிஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதுல வந்து XYZ இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன் சேம். நம்ம இந்த Y டைரக்ஷனை வந்து பெண்ட் பண்ணிக்கிறேன். ட்விஸ்ட்டுக்கு எப்படி இருந்துச்சோ ஸோ லெஃப்ட் சைடில் வந்து கம்மியாகும், இல்லை ரைட் சைடில் வந்து ரைட் சைடில் இன்க்ரீஸ் பண்ணோன்னா கம்மியாகும். இது ஒரு அட்வான்ஸ் ஒரு ஆட் இருக்கு. ஸோ நம்ம அது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் எடிட்ல போயிட்டு ப்ரிஃபரன்ஸ்ல வந்து இங்க வந்து சிம்பிள் டிஃபார்மர் ஹெல்ப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ ஆடர்ல வந்து சிம்பிள் டிஃபார்மர்ல வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டு சர்ச்சில் போய் சிம்பிள் பெண்ட் கிளிக் பண்ணனா இப்போ வந்து எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து என்னன்னா ஸோ இந்த பிங்க் கலர்ல இருக்கிறதுல வந்து நம்ம அதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணோம்னா வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம XYZ வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து ரெட் அப்புறமா க்ரீன் கலர் பாயிண்ட் இருக்கும். அது யூஸ் பண்ணி வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கலாம் நம்மளால வந்து. ஸோ க்ரீன் சைட்லேயும் வந்து நம்மளால ரெடியூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி. அதே தான் பெண்டுக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து சிம்பிள் டிஃபார்மருக்கு வந்து பெண்டுக்கு போட்டுக்கிறேன். ஸோ நான் பெண்டுக்கு போயிட்டு அதனால வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு எம்டி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஸ்கேல் பண்ணிட்டு எக்ஸ் ஆக்சஸில் வந்து என்னால் ட்விஸ்ட் பண்ண முடியல. ஸோ நான் அந்த இடத்துல வந்து எம்டியில் வந்து எக்ஸில் வந்து 90 டிகிரி கொடுக்குறேன். இப்போ வந்து நான் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு நான் இந்த எம்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு க்ளீனாக டிஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பிங்க் கலர் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ரெட் வந்து யூஸ் பண்ணி வந்து நம்ம பெண்ட் வந்து எவ்வளோ வேணுமோ ஆல்ரெடி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.